அவிநாத நன்மைகள். உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே. உம்மை ஆராதனை செய்கிறோம், உயிரை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா. உயர்த்துங்கள் ஆண்டவரே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹோசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம், ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம், அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம், ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. லரலரந்தரவனகலா. Thank you, Lord. அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். என் கோட்டை, என் துருகம், நான் நம்பினதே என் அடைக்கலம், என் கோட்டை, என் துருகம்,
நான் நம்பினவர் என் அடைக்கலம் என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவர் என் அடைக்கலம் என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவர் என் அடைக்கலம் அற்புத இயேசு ராஜனே உத்தமனே நீரே என் ஆறுதல் நீரே என் ஆறுதல் கனவிலும் மறவே நீ செய்த நன்மைகள் நினைவிலும் மறவே நீ செய்த அதிசயங்கள் கனவிலும் மறவே நீ செய்த நன்மைகள் நினைவிலும் மறவே நீ செய்த அதிசயங்கள் என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு 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 அற்புத இயேசு ராஜனே உத்தம மணலனே நீரே என் ஆறுதல் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதேவன் போற்றி காடும் சர்வ வல்ல ராஜன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதேவன் போற்றி காடும் சர்வ வல்ல ராஜன் என் அன்பே என் இன்பே என் அன்பே என் இயேசு 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 அற்புத இயேசு ராஜனே உத்தமனே நீரே என் ஆறுதல் என் ஆறுதல் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர் இருளில் இருந்து புதையலை கொண்டு வருபவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர் இருளிலிருந்து புதையலை கொண்டு வருபவர் நீ பெரியவர் துதிக்கு பாத்திரே என பெரியவர் என் இயேசு 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 உத்தம மணலனே நீரே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல் லரலரந்தர பலரதரா லிகரதர பலரதர பனமராஷ் ஹalleluya ஹalleluya உமக்கு நன்றி நன்றி விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு உண்டு விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு உண்டு நீ தானே வாஞ்சையெல்லாம் உம்மை தானே பற்றி கொண்டே நீதான் அவரை பார்த்து சொல்லுங்க ஆமென் வாஞ்சையெல்லாம் உம்மை தானே
பற்றி கொண்டே உம்மை தவிர எனக்கு யாருமே இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எதுவுமே. ஆமென். சொல்லுங்க. தேங்க்யூலா. மண்ணுலகில் விருப்பம் எதுவுமே உன்னோடு தான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உன்னோடு தான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். ஆமென். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. எனக்கு யாருமே இந்த மண்ணுலகில் உம்மை அங்கே வேறு விருப்பம் எதுவும். சொல்லுங்க. ஆமென். இந்த மண்ணுலகில் உம்மை அங்கே வேறு விருப்பம். உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர். உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி கவலகரகரகரகர நல்லவரே வல்லவரே. எனக்கு யாருமே இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எதுவுமே. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீதானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீதானையா. நன்றி ஐயா, நான் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நான் முழுதும் நல்லவரே வல்லவரே. மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருமே இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எதுவுமே. ஆமென். இந்த மண்ணுலகில் விருப்பம் எதுவுமே. உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மோடு தான் வாழ்வது என் பாக்கியம். ஆமென். உம்மோடு தான் வாழ்வது என் பாக்கியம். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே.
நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே எனக்கு யாருமே இந்த மண்ணுலகில் உம்மையன்றி ஆமென் என்னிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருமே இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எதுவுமே எனக்குள்ளே செயலாற்றி மகிழ்கின்றேன் எனக்குள்ளே நீ செயலாற்றி மகிழ்கின்றேன் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றேன் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றேன் நன்றி ஐயா நான் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நான் முழுதும் நல்லவரே வல்லவரே இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எதுவுமே ஆமென் உம்மையன்றி வேறு விருப்பம் எதுவுமே என் உள்ளத்தில் வெள்ளமே என் உள்ளத்தில் வெள்ளமே எனக்குரிய பங்கு சொல்லுங்க நீதான் எங்க பங்கு ஆண்டவரே ஆமா நன்றி ஐயா நான் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நான் முழுதும் நல்லவரே வல்லவரே இந்த மண்ணுலகில் உம்மையன்றி விருப்பம் எதுவுமே மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருமே இந்த மண்ணுலகில் உம்மையன்றி விருப்பம் எதுவுமே Hallelujah, 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 hallelujah.
துதி உமக்கே, புகழ் உமக்கே, கனம் உமக்கே, மகிமை உமக்கே, துதி உமக்கே, புகழ் உமக்கே, கனம் உமக்கே. Limarabalaradharamana Menedharabana Shandarakanama. Hallelujah, Hallelujah. பாதம் பணிகிறோம் ஆண்டவரே. எனையற்றமுடைய பிரசன்னத்தில் எங்களை நீ நினைத்து கொண்டிருக்கிறோம். எங்களை நீ மகிழ செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பலத்தினாலே நிரப்பி நடத்தும். எங்கள் தேசத்தை நீர் நினைத்தருளும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நடக்க போகிற அந்த எலெக்ஷன் ஆண்டவரே காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானது கையினால் வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய சித்தம் எதுவோ அது நடக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உலக நாடுகளிலே நடக்கிற யுத்தங்கள் ஓய பண்ணி ஆண்டவரே, விலைவாசிகள் உயர்வு, பற்றாக்குறை போன்ற ஆண்டவரே பஞ்ச நிலைகள் எல்லாம் மாறும்படியாக செய்து அனுதின தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படவும், ஜனங்கள் சமாதானத்திற்குள்ள வாழவும் வேண்டிய கிருபைகளை தரும்படியாக ஆண்டவரே நாடுகளுக்குள் ஒரு ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். சபையில நாங்கள் ஒரு மனமா செபிக்கிறோம். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட, ஒரு மனுஷனும் கெட்டு போக கூடாது என்ற நம்முடைய சித்தம் நிறைவேற நாங்கள் செபித்து அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நினையற்ற நாமத்தால் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஹல்லேலூயா. நீங்க ஒரு சங்கீதம் மட்டும் படிக்க போறோம். சங்கீத தியானம் இல்லை இன்னைக்கு. அடுத்த வார்த்தை வந்து அதை பார்க்கலாம். சங்கீதம் 148வது சங்கீதம். எடுத்துட்டீங்களா? சங்கீதம் ஒரு வார்த்தை நான் படிக்கிறேன், இன்னொன்று நீங்க கூட படிங்க. அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே மலைகளே சகல மேடுகளே, கனிமரங்களே சகல கேதுருக்களே, பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. இந்த 14வது வசனத்தை சேர்ந்து நாம் வாசிப்போம். அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. உட்கார்.
அல்லேலூயா. சாட்சிகள் சொல்ல விரும்புகிறவங்க சுருக்கமாக வந்து சாட்சிகளை நீங்கள் சொல்லலாம். நேரம் இல்லை. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நான் முடிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே கடந்த மாதம் முழுவதும் என்னை என் குடும்பத்தை நடத்தினார். ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நடத்தினார். கடந்த மாதத்துல கூட என் தந்தையை சந்தித்து அநேக கருதினார். அதனாலேயே தேவன் தாமே எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டு பலப்படுத்தி நடத்தி வந்திருக்கார். தேவையை சந்தித்து வந்தார். திங்கட்கிழமை வந்து நாங்கள் ப்ரே பண்றது உட்கார்ந்தோம். ஒரே தலைவலியா இருந்தது. நான் என்ன பண்ண, உடனே பாட்டு பாட ஆரம்பிச்சேன். தலைவலியெல்லாம் போயிடுச்சு. தேவன் தாமே திருப்பி காலையில தலைவலி வந்துச்சு. நான் நேற்றைய சுகமாயிட்டேன், தலைவலியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஜெபம் பண்ணேன். தேவன் தாமே எல்லாம் இதுவரைக்கும் அந்த தலைவலி வராதபடிக்கு தேவன் என்னை பாதுகாத்து வந்தார். ஒவ்வொரு நாளும் அநேக பலிகள், சொல்ல முடியாத பலிகள் இருந்தாலும் தேவன் தாமே அவர் கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் என்னை தாங்கி வந்தார். இந்த 3 நாள் வாசி கொடுத்து கூட தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் கடந்த கிருபை செய்தார். என்னை என் வீட்டுக்காரே தேவன் பாதுகாத்து நடத்தி வந்தார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம், சொல்ல முடியாத நன்மைகள், எண்ண முடியாத நன்மையை தேவனாய கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் செய்வதற்காக நன்றியோடு சோதனை விசாரித்து அங்கு தாழ்த்து இருக்கிறார். சாட்சி இருக்கிறவங்க வாங்க. ஒவ்வொரு நாளும் எனக்கு அநேக பலவீனங்கள், அந்த பலவீனங்களும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எனக்கு பலத்தை கொடுத்து வருகிறது. பிள்ளைகளுடைய போக்கிய மத்தியில் கர்த்தர் பாதுகாத்த இந்த 40 நாட்கள் பிள்ளைகளை உபவாசம் இருக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த பலவீனங்களும் சுலபமும் ஏற்படாதபடி பாதுகாத்து வந்தார். நாம எனக்கும் சுலபல ஆயுதத்தை கட்டிட்டார். இந்த 3 நாட்கள் உபவாசம் மீட்டிங் கிருபைக்காக கர்த்தருக்கு தொடர்ந்து நன்றி. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே கடந்த 3 மாதம் அளவும் கனிமொழி போல பாதுகாத்து 4ஆம் மாதத்துல தேவனுடைய சமூகத்துல நம்மளுடைய குடும்பமாய் கொண்டு வந்த மகா பெரிய கிருபைக்காக அந்தற்கு கொடான கோடி நன்றி செலுத்துறேன். குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. ஒவ்வொரு நாளும் நிரசனத்துக்கு வந்து போக தேவன் தாமே கிருபை தந்தாரு. கடந்த மாதத்துல ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைத்தளத்துக்கு போக வேண்டிய காரியம் இருக்குது. ஒரு நாள் கூட எனக்கு டைமே இல்லை வீட்டின் காரியங்களை பார்க்க. ஆனாலும் தேவன் தாமே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு தேவன் பலன் தந்தாரு. பிள்ளைகளை பார்க்கும்படியாக வீட்டின் காரியங்களை செய்ய பலன் தந்தாரு. சில நேரங்களில பலவீனங்கள் இருந்தாலும் தேவனுடைய பலன் என்னோட ஒவ்வொரு நாளும் என்னை பரிபூரணமாய் நிறுத்தி எல்லாவற்றையும் செய்து முடிக்க தேவன் தாமே எனக்கு உதவி செய்தாரு. பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதித்தாரு, பாதுகாத்து வந்தாரு. நல்ல ஞானத்தையும் நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தையும் தேவன் தாமே கொடுத்தாரு. இம்மான் வேலைஸ்தலத்துக்கு கடந்து போகும்போது தேவனுடைய கிருபை அவங்களோடு கூட இருந்து எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் தேவன் ஒவ்வொரு நாளும் அவங்களை பலப்படுத்தி தேவன் தாமே வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு வருடமும் இந்த குட் ஃப்ரைடே டைம்ல பாஸ்டிங் இருக்கணும். எனக்கு வந்து கொஞ்சம் எப்பயுமே நார்மலா நம்ம எப்போ வேணாலும் சாப்பிடாம இருந்தா பசிக்கவே பசிக்காது. ஆனா இந்த பாஸ்டிங் டைம்ல மட்டும் காலையில் எழுந்தோடனே பசிக்கும். ஆனாலும் தேவன் தாமே எனக்கு வந்து பாஸ்டிங் இருக்கலாமா வேண்டாமான்னு எனக்கு வருது. ஆனாலும் வருடத்துக்கு ஒரு நாள் வருது, நம்ம கண்டிப்பா நம்ம பாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் வரைக்கும் குட் ஃப்ரைடே அன்னைக்கு இந்த பாஸ்டிங்கை முடிக்க தேவன் தாமே எனக்கு கிருபை தந்தாரு, நல்ல பலன் தந்தாரு. வேதஸ்தலத்துல எல்லாருடைய கண்களையும் ஆண்டவர் எனக்கு தயவு தந்தாரு. அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்தாரு. தேவன் செய்த எல்லா தயவுக்காக நன்மைக்காக நான் ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி செலுத்துறேன். இந்த சாட்சியை தாமே தேவன் ஆசீர்வதித்து இருப்பதாக. தேவைகளும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு 4ஆம் ஆண்டு காலத்தில் நன்றி. அப்புறம் முதல்கிழமைக்கு ஃபர்ஸ்ட் மாசம் முழுக்க வரல, சேர்க்க முடியல, சுகர் நாள் இருக்க முடியல. புதன்கிழமைக்கு சர்ச்சைக்கு வரலான்னு பார்த்தா வந்து செவ்வாய்க்கிழமைக்கு அவ்வளோ இருந்து இப்படி ஒரு ஜோரம், நான் எழுந்துக்கவே முடியாத ஒரு ஜோரம்.
பாஸ்டர் ஃபோன் பண்ணி 3 வாட்டி ஜோம் பண்ணிட்டோம். ஜுரம் நிற்கவே இல்லை. அப்புறம் சாயந்தரம் ஹாஸ்பிட்டல் போனால் ஜுரம் அதிகமாகிட்டு கோல்டு பேச முடியல. அதாவது கற்றுக்கிற ஜோம் நான் இசப்பா நான் நல்லா 2வது அப்படி இல்லாத போன இசப்பா இந்த வழிநடத்து நல்லா ஜொட்டில் எடுத்து கொடுத்துட்டு 2வது வீட்டுக்கு வந்தேன். அப்படி சபையில் நல்ல வார்த்தை பாசம் வார்த்தை எனக்கே வந்த மாதிரி இருந்தது. திரும்பி கந்தசாமி இருந்தாலும் எல்லா விஷயம் முன்னாடி வந்து சபை காணிக்க மாட்டோம். அப்போ வந்து பாஸ் வந்து யாரும் சமைக்க போகிறாங்க என்னன்னு ஹோட்டல் போய் பேச போய் எனக்கு நான் உட்காந்து இருக்கிற நினச்சி நம்ம ஏன் சமைக்கக்கூடாது அப்படின்ட்டு அதே மாதிரி என் பிள்ளைங்க கூடியிருக்கு. தேவன் வந்து என் குடும்பத்தை எல்லாருக்கும் அந்த ஒரு ஏவல் கொடுத்துருக்காரு. உண்மையிலே அது அவ்வளோ தூரத்துலேயே எப்படி சமைக்க போகிற பாசம் எனக்கு கேட்குறாங்க. அதோட தேவன் தேவத்தால் நான் உண்மையிலே வயசப்பட்டோம் நாங்களே ஆனால் கல்யாணத்தில் நீங்கள் அந்த வேலையை பக்கம் செய்தது போல அதாவது எப்படி அர்த்தம் கொடுத்து அநேக பேர் நீங்கள் ஆசிரியமாக இருக்கீங்க எசப்பா. ஆனால் நான் செய்கிற சமையல் வந்து எசப்பா அதை காட்டிலும் அதிகமாக சூழ்நிலை இருக்கணும் நான் ஜோமனையே தான் சமைச்சிருந்தேன். சமையல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு முதல்ல. அதாவது தேவன் அது வந்து நல்லா அற்புதமாக நல்லா சமைச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி எனக்கு இந்த கைகள் எதுவும் வரல. சுகமாக தான் இருந்தது அந்த கைகள் ஃபுல்லாக. நான் நேற்று மேலுக்காக எனக்கு அழகே பண்ணுவேன். அந்த செய்ய தாய் வரைக்கும் விலை இல்லாமல் இருந்தது. நேற்று ரொம்ப விலை நான் எழுந்துக்கவே முடியல. அது சரி எப்படி இருக்குது உடம்பு கேட்டாங்க. நேற்று கோல்டாக இருக்குது பட்டுட்டு இருந்தாங்க. அதாவது கவர்மெண்ட்டே இருந்தேன். ஆனால் ஈவினிங் வந்து ஹாஸ்பிட்டல் போக என்னால் முடியல. தேவன் இந்த நேரத்தில் சுகத்தோடு நேரத்தோடு எவ்வளோ மாதிரி கற்றுட்டு பாருங்க. கட்டுரை படித்து சொல்றேன். நான் ஒரு லாஸ்ட் 2-3 மந்த்ஸாகவே ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சம்திங் தெரியல ஒரு 6 மந்த்ஸ் ஒரு பிரேக் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 2-3 மந்த்ஸ் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு டிமார்ட்ல வந்து ஸ்டோர் மேனேஜருக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். எல்லா ரவுண்டும் அட்டன் பண்ணிட்டு அரௌண்ட் 1 மந்த் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் மினிட்ல வந்து அவங்க ஒரு 6 மந்த் பிரேக் இருக்கிறதுனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அரௌண்ட் ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கோவில் இண்டஸ்ட்ரியில். என்னோட 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட பெரிய ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன். அது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்ன ஏற்றுப்பா எனக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் என்னால் ஏற்றுக்கவே முடியும்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணி வீடியோ சொன்னாலும் எனக்கு ஏன் ஃபீல் பண்ணுறேன் இது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த 40 days காஸ்டிங் பீரியட்லையும் நான் ஒர்க் பண்ணி ஜெபம் பண்ணேன். ஏற்றுப்பா இந்த 40 days முடியும் போது எனக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜெபத்துக்கு ஆமென்ட்டு பதில் கொடுக்கணும். எனக்கு கண்டிப்பாக இந்த ஜாப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஒர்க் இருந்துட்டு எனக்கு சிஸ்டர் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். அவன் என்ன சொன்னாலே ஃபீல் பண்ணாதான் நீ திருப்பி வேறு ட்ரை பண்ணேன்னு சொன்னான். அதே மாதிரி அதை விட ஒரு பெரிய பிராண்டில் நான் ட்ரை பண்ணேன். எக்ஸ்பெக்டே பண்ணல எனக்கு கண்டிப்பா அந்த ஜாப் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் எனக்கு ப்ரொசீஜர் பண்ணிட்டு எனக்கு அவங்க சுத்தமாக எனக்கு கிடைக்கட்டும் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒன் டே எனக்கு எல்லா ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ணாங்க. அதே மாதிரி லாஸ்ட் 3 days பாசிங் பே எடுத்திருந்தாங்க. அதை செகண்ட் டே அன்னைக்கு தான் ஃபைனல் ரவுண்ட் அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் பாசிங் பே வரலாமா நீங்க போயிடுவீங்க. அம்மா சொன்னாங்க ஏன் நீ வா அங்க வந்து கூட அட்டென்ட் பண்ணு கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து அட்டென்ட் பண்ணிட்டு 12 o'clock கீழே போயிட்டு கார்ல இருந்து அட்டென்ட் பண்ணேன். அப்போதே அவங்க எனக்கு மார்க்ஷீட் முடிஞ்ச உடனே கால் பண்ணாங்க. நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க உங்களுக்கு நாளைக்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ட்டு. கண்டிப்பா தேவனோட திட்டம் மேல நடந்துருக்காது. கத்தோலிக்கு போனா சொல்லி நினைக்கிறோம். கட்டுரை நாமத்துக்கு உண்டாதாக நான்காம் மாதத்தில் பாதுகாத்தா என் கணவாரை பாதுகாத்தா ஒவ்வொருடைய கோப்பையும் மரத்தையும் பாதுகாத்து ஒவ்வொரு நாள் 30 நாள் சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் வேலைக்கு போகும்போது ஒரு தரம் ஒவ்வொரு நாளையும் பாதுகாத்து வருகிறது. அதற்காக நான் கட்டளை சொல்லியிருக்கிறேன். அநேக தலைவர்கள் தரிசன சோதனை தெய்வத்தாமே ஒவ்வொரு நாளும் ஒரு பலத்தினால் இடைவெட்டி தெய்வத்தாமே தாண்டி கொண்டே இருந்தால் அதற்காக நான் கட்டளை சொல்லியிருக்கிறேன். அவர் செய்த எல்லா வித நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சாட்சியை ஆசிரியப்பாராக. கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கண்ணினை போல பாதுகாக்க கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது மாத்திர கடந்த மாத வாக்கு தத்தத்தின்படியே தேவன் எங்களுக்கு நல்ல எபினேசரா இருந்து உதவி செய்கிற தேவனா இருந்து எங்களை நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திர இந்த 3 நாள் பாஸ்டிங் பிரேயரையும் கலந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை தந்தார். அது எங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருந்தது. அதுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நாமத்தின் ஹல்லேலூயா. ஒன்றுதான சாட்சிகள்
ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் உங்களுக்கு சாட்சி ஆசீர்வாதமா இல்லையா? 3 நாள் என்ன பெற்றுக்கொண்டீங்க? அல்லேலூயா. நீங்க பெற்றுக்கொண்டீங்களோ இல்லையோ, நான் நிறைய பெற்றுக்கொண்டேன் ஆண்டவர்கிட்ட. மிகுந்த மனமகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்தார். நிறைய சத்தியத்தை இன்னும் அதிகமா ஆழமா எனக்கு அதை இன்னும் கற்றுக் கொடுத்தார். அந்த 2 நாள் ஜெபங்கள் நல்ல அறிக்கை பண்ணி ஜெபிக்கக்கூடிய கிருபையை பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொடுத்தாரு. அது மிகுந்த மன மகிழ்ச்சியா இருந்தது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இது போல உபவாச நாட்கள் வந்தாவே ஏதாவது ஒரு பிரச்சனை வரா மாதிரி இருக்கும். ஆனா நல்ல நிலையில வைத்து இந்த நாட்கள்ல நடத்தி தந்தாரு. கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் துணையா இருந்தார். வாக்கு தத்தத்தின்படி எபினேசராகவே இருந்து எல்லாவற்றுக்கும் உதவி செய்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். கர்த்தர் இதையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நேரம் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம போயிடலாம். பிரைஸ் தி லார்ட். மத்திய சுவிசேஷம் 12வது அதிகாரம் 40வது வசனம், ஒரு வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றிலே இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்திலே இருந்தார். 3 நாட்களுக்கு பிறகு மத்திய 28:6 பார்க்கிறோம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். என்ன பண்ணாரு? தன் குமாரனை மரித்தோரில் இருந்து பிதாவாகிய தேவன் உயிரோடு எழும்புக செய்தார். கிறிஸ்தவத்தின் மையமே உயிர்த்தெழுதல் தான். இயேசு நமக்கு முன் அடையாளம். இயேசு இப்போ நிறைய பேருக்கு என்ன நடக்குது? மரித்த பிறகு என்ன நடக்க போகுது? யாருக்கு என்ன தெரிய போகுது என்ற பல காரியங்களை தனக்குள்ள போட்டு குழப்பி தன்னை கெடுத்து கொள்ளக்கூடிய ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா தேவன் நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறாரு. கிறிஸ்தவம் கொடுக்கிற ஒரு நிச்சயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுதல் நிச்சயம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன இருக்கு? ஒரு உயிர்த்தெழுதல் நிச்சயம் இருக்கு. ரோமர் 1:5 சொல்லும்போது சொல்லப்பட்டு இருக்கு, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் அவர் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவன் உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்கிறோம். அது ஏராளமான காரியங்கள் உள்ளடக்கினதான ஒரு காரியமாக இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஒரு நிச்சயமான நம்பிக்கை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். எப்படி? கொஞ்ச காலம்தான். நம்முடைய பார்வையில 70 வருஷம் அப்படின்னு சொன்னாலும் தேவனுடைய பார்வையில ஒரு நொடி போல. ஏன்னா அவருடைய பார்வையில பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் ஒரு நாளை போல அவருடைய பார்வையில. அப்போ கடந்து போன பார்வையெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 வருஷம் 2 நாள் போயிடுச்சு. 3வது நாள் என்ன பண்ண போறாரு? எழும்ப போகிற. அது ஒரு ரகசியம். இப்ப ஆண்டவர் நம்ம உயிரோடு எழுப்புவாரு. நித்திய காலமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கிறதுனால தான். 2வது, தேவனாலே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்.
யாருங்க? நல்லா கவனிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் நான் ஒரு கிறிஸ்தவனாகவே வாழல. நான் என்ன பண்ணல? ஆனா பிறந்தது என்னமோ கிறிஸ்துவ குடும்பம் தான். ஆனா கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவு எனக்கு இல்லை. அப்ப எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்து தேவன் என்னை உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறித்தார் என்ற வேத சத்தியத்தின்படி என்னை அவர் தெரிந்தெடுத்ததுனால என்னை மீட்டு கொண்டார். நான் திரும்ப சொல்லுவேன், நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால கிறிஸ்தவன் ஆயிட முடியாது. யார் ஆயிட முடியாது? ஏன்னா யோவான் 15:16 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையில பாத்தீங்கன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். போதும். நாம் அவரை தெரிஞ்சுக்கல, அவர் தான் நம்மளை தெரிஞ்சுக்கினார். அப்ப தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கு, முன்குறித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இன்றைக்கு நேற்று இல்ல, எபேசியர் 1:4 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எங்க தெரிந்து கொண்டாரு? ஒன்றும் காரியம் இருக்கு. அந்த 2 Corinthians 2:14 அது அழகான வெளிச்சம் இருக்கு. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு. அப்போ ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறதற்காக கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் 1 யோவான் 5:19 சொல்லப்பட்டிருக்கு, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எங்க இருக்கு? எங்க இருக்கு? பொல்லாங்கனுக்குள்ள. பொல்லாங்கன் ஆளக்கூடிய இந்த உலகத்துல கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். கவனிங்க, ஆண்டவர் சொல்லும்போது இப்படி சொல்லிட்டாரு. யோவான் 16:33 நீங்க பாத்தீங்கன்னா, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன். 1 யோவான் 5:4 பாத்தீங்கன்னா, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏன்னா இன்னைக்கு நம்மளை கேட்டாங்க சொல்லுவாங்க, எல்லாம் கேட்டானா ஏசு எங்க இருக்குன்னா எனக்குள்ளதான் இருக்கிறாங்க, இருக்கிறாரா இல்லையா சொல்லுவாங்க. ஏசு உனக்குள்ள இருப்பாரானால் எனக்குள்ள இருப்பாரானால் இந்த உலக வாழ்க்கையில எல்லாவற்றையும் வெற்றி சிறக்கிறதுக்கு அவர் உனக்கு எபினேசராக இருப்பார். அல்லேலூயா. அப்ப எல்லா நிலையிலையும் நீ ஜெயம் கொண்டு வாழணும். துன்பங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், இக்கட்டுகள், பற்பல விதமான துரோகங்கள், போராட்டங்கள், நன்மைக்கு தீமைகள் என்ற பலவிதமான காரியத்தை நம்ம எதிர்கொண்டு போனாலும் கர்த்தர் நம்மை ஜெயிக்கிறவர்களாக இந்த உலக வாழ்க்கையில வைத்து சகலத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து கர்த்தர் நம்மை அவரோடு கூட இணைக்கும்படியாக வைத்திருக்கிறார். கவனிச்சு பாருங்க. அப்ப இயேசு எனக்காக உனக்காக மரித்தது போல நமக்காகவே அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிவாங்க, அந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம முதல்ல சரியா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது எபேசியர் நீங்க 2வது அதிகாரம் 1-7 நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அழகான குறிப்புகள் அதுல இருக்கு. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். முதல்ல நம்ம எப்படி இருந்தோம்? செத்து போன நிலையில இருந்தோம்.
ஒரு நாட்டம் நிறைந்த நிலையில நம்முடைய வாழ்க்கை இருந்தது. நம்மளை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவைக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நாம் எல்லோரும் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் வைத்த தயவினாலே மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். மரித்திருந்தோம், ஆனால் அவரோடு கூட உயிர்த்தெழுதலிலேயும் நாம் இணைந்திருக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவின் வலது பாரிசத்திலே போய் உட்கார்ந்த. இப்ப நம்ம எங்க கொண்டு போய் உட்கார போற? கவனிங்க, இன்னைக்கு ஒரு நிலை நமக்கு இருக்கு. ஆனா அன்றைக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நம்ம வைக்க போகிறார். ஒரு உயர்ந்த ஸ்தானத்தின் ஆசீர்வாதத்துல கர்த்தர் வைப்பேன் என்பதுதான் வாக்குத்தத்தம். நமக்கு மேல ஒன்றும் இல்லை என்ற நிலையில தான் கர்த்தர் எங்க வைக்கிறாரு? அவரோடு கூட வைக்கிறார். செத்து இது எப்ப நடந்தது? நமக்கு எப்ப மரித்தோம் என்று பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் தான். இன்னைக்கு ஞானஸ்தானம் என்றால் என்னன்றது நமக்கு புரியணும். இன்னைக்கு ஞானஸ்தானம் பல காரியங்களுக்கு போயிடுச்சு. திருமணம் பண்ணணும்னா ஞானஸ்தானம் தேவையா இருக்குது. என்ன பண்ணணும்? புது ட்ரெஸ்ஸு வேணும்னா என்ன வேண்டியதா இருக்கு? ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஞானஸ்தானம்னா என்னன்னு தெரியாம போயிடுச்சு. ஞானஸ்தானம் என்றால் கிறிஸ்துவோடு கூட மரித்தல், அடக்கம் பண்ணப்படுறது, அவரோடு கூட உயிரோடு எழும்பப்படுறது. இதுதான் அதனுடைய ஆள். மரித்தோ, அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிர்த்தெழு. அதனால்தான் கிறிஸ்துவுக்குள் இன்னைக்கு பாவம் மேற்கொள்ளுகிற மனுஷனுக்கு பவுல் காண்பிக்கிற காரியம். சில பேர் சொல்றாங்க சில தவறுகளை விட முடியல, சில பழக்கங்களை விட முடியல. இங்க பவுல் சொல்றாரு, நீ ஏற்கனவே செத்து போன ஆளுப்பா, உன்னை என்னவா நினைச்சிக்க, நீ கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவன் என்று நினைத்து கொள்ளுன்னு சொல்றாரு. அப்ப மரித்தவர்களை அடக்கம் பண்ணுகிறது போல அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலின் சாயலிலே நம்மை இணைத்து அவரோடு கூட எழுப்பி நம்மை உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்தார். அப்போ உன்னதமான ஒரு ஸ்தானத்திற்குரியவர்களாக, கனத்திற்குரியவர்களாக, எல்லாவற்றுக்கும் மேலானவர்களாக கர்த்தர் உயிர்த்தெழுதலின் மூலமாக நம்மை நிறுத்தி வைத்திருப்பாரானால், பவுல் சொல்லும்போது சொல்றார், கொலேசியர் 3வது அதிகாரம் 1-3 வசனங்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். எதை தேடுங்க? இன்னைக்கு எதை தேடுறோம்? நாம எதை தேடி இருக்கிறோம்? கவனிங்க, நான் சொல்றத கவனிங்க. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நீங்க வாழ வேண்டிய அத்தனை கிருபைகளின் தேவன் தர இல்லையா? எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவர் சொன்னாரு, தான் சீஷர்கள் கூட சொன்னாரு, ஊழியத்துக்கு அனுப்பும் போது போயிட்டு வந்தவங்ககிட்ட கேட்டாரு, நான் உங்களை அனுப்புனேன், உங்களை தெரிந்து கொண்டேன், ஏதாவது உங்களுக்கு குறை இருந்துதான்னு கேட்கிறாரு. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு
குறை என்று சொல்லுகிறதுக்கு ஒன்று இல்லை. ஏன்னா உனக்கு எல்லாவற்றுக்கும் நிறைவு அவர்தான். எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றாலும் எபேசியர் 1:23 சொல்லப்பட்டபடி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்திருந்தார். கொலோசியர் 2:9-10 பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் எப்படி இருக்கிற கவனிங்க. இந்த வசனம் தான் உருவாக்கக்கூடிய வல்லமை நிறைந்தது. தேவனுடைய வார்த்தையில என்ன இருக்குன்னா உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்கு. அப்போ இன்னைக்கு ஒரு விதைய சாதாரணமா நிலத்துல நம்ம தூக்கி இறைக்கிறாங்க. அது 2-3 நாள்ல என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற இடம் தெரியாம பிறகு பார்த்தீங்கன்னா அது முளைக்க ஆரம்பிக்கும். அந்த விதைக்கு ஒரு வல்லமை இருந்ததுனால தான் பூமிக்குள்ள மடிந்து பூமி வெடிச்சு அந்த முளை வெளியே வருகிற மாதிரி வருகிறது போல தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. நீ என்ன விதைக்கிறாயோ அது உன் வாழ்க்கையில நிறைவேறும், அது முளைக்கும், அது உருவாகும். அப்ப உருவாக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க. நான் கிறிஸ்துவுக்குள் குறைவானவனாக அல்ல, பரிபூரணம் உள்ளவர்களாக கர்த்தர் என்னை வைத்து இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? 1 கொரிந்தியர் 13:10 சொல்லும்போது சொன்னாது, நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும். அப்ப குறைவோடு கூட வாழ்கிறதற்காக என்ன இந்த உலகத்துல தேவன் தெரிந்து கொள்ளல. குறைவுள்ள வாழ்க்கையிலிருந்து தான் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். நிறைவான ஒரு வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காகத்தான் தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் அவரோடு கூட எழுப்பி எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் என்னை அவரோடு கூட உட்காரும்படியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை கிறிஸ்துவோடு கூட இருக்கிற, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற, கிறிஸ்துவோடு கூட வாழப்போகிற அந்த மேலான ஆசீர்வாதங்களை தேட வேண்டும். அதற்காகத்தான் தன் வீடாகிய சபையை தேவன் தன் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது தேடுங்க, கவனிங்க, தேடணும். அழகா நமக்கு கேட்ட சொல்லிடும். சங்கீதம் 34:10 இது அழகா ஈஸியா வந்துடும். நம்ம சிங்க குட்டிகள் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. அப்ப குறைவுள்ளவர்கள் என்ன சொல்றது? நான் தேடாதவங்களுக்கு குறைவுகள். குறைவுன்னு சொன்னா வெறும் பணம் மட்டும் நினைச்சுக்காத. அன்பில குறைவுபடலாம், ஐக்கியத்துல குறைவுபடலாம், சமாதானத்துல குறைவுபடலாம், சந்தோஷத்துல குறைவுபடலாம், நன்மைகள் எல்லாவற்றிலும் குறைபடலாம், சரீர சுக ஆரோக்கியத்துல குறைபடலாம். எல்லா நிலையான குறைவுகள் வந்ததற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேட வேண்டிய முறையில நாம் தேடாமல் போவதுதான் அதற்கு முதல் காரணமா இருக்கு, இல்லையா? அவர் சொல்லும்போது இன்னும் அழகா சொன்னாரு. மத்திய 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். எப்ப தருவாங்க? ஆமா, நம்ம எதுக்கு முதல்ல இடம் கொடுக்கிறோம்? கவனிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 20:28 பார்த்தீங்கன்னா 28:20 நினைக்கிறேன். வாசிங்க. என்ன வசனம் அது? 20:28. அப்போஸ்தலர் 20:28. உங்களை குறித்தும் கவனிங்க, சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்ததுதான் சபை. சபை யாரோ ஒரு மனுஷனுக்குரியதெல்லாம் கிடையாது.
யாரோ ஒருத்தர் உரிமை பாராட்டலாம் முடியாது. இதற்கு சொந்தக்கார எஜமானன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் தன் ரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்தார். இந்த சபை தேவனுடைய வீடா இருக்கு. இந்த சபையில சத்தியம்தான் தூணும் ஆதாரமா இருக்கு. இந்த சத்தியம்தான் உன்னை பரிசுத்தமாக்கும். பரிசுத்தம் இல்லாம தேவனை சந்திக்க முடியாது. இந்த சத்தியம் இல்லாம சாத்தானுடைய பிடியிலிருந்து நீ விடுவிக்கவே முடியாது. யோவான் 8:32, யோவான் 17:17 அதுல நீங்க தெளிவா எழுதியிருக்கு, பார்க்கலாம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை எப்ப எந்த அளவுக்கு நீங்கள் இந்த சத்தியத்தை அறிகிறதுக்கு நேரத்தை என்ன பண்ணணும் கவனிங்க. இந்த சத்தியம் யாரு? இயேசுதான் சத்தியம். அவர் தான் வார்த்தை. அந்த வார்த்தை தான் மாம்சமா இயேசு என்ற பெயர்ல வந்தாரு. அப்ப இயேசுவை தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறவன் இந்த வசனத்தை நீ அறிந்து கொள்வதில் இருக்கு. எந்த அளவுக்கு இந்த வசனத்தை நீ தெளிவாய் அறிந்து கொள்றாயோ, பலவிதமான நிலைகளில பிசாசு பொய்களை சொல்லி ஏராளமான நன்மைகளை தடை செய்து நம்மள ஒரு சிறையிருப்புல வைத்து இருக்கிற மாதிரி வச்சிருக்கிறான். ஆனா அந்த சிறையிருப்பு, அந்த கட்டுகள், அந்த பிரச்சனைகள், அந்த இக்கட்டுகள், நெருக்கங்கள், துரோகங்கள், பலவிதமான தீமைகளிலிருந்து நீ வெளியே வர வேண்டுமானால் தேவன் சொன்ன ஒரு காரியம் சத்தியம்தான். இந்த சத்தியத்தை அறிவீர்களான இந்த சத்தியம் கூட விடுதலையாகும். அல்லேலூயா. அப்ப இந்த சத்தியத்திற்கு தூண ஆதாரம் சபைக்கு சத்தியம்தான். இந்த சத்தியம் யாருங்க? இயேசுதான். யாருங்க? அப்ப நம்ம வாழ்க்கைக்கு எல்லா நிலையிலும் துணையும் யார் தான்? விடுதலை யார் தான்? பரிசுத்தமாக்குறவர் யார் தான்? அதனாலதான் சொல்றாரு, எதை தேடுங்க. அப்போ கொஞ்ச கால வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. இதுல பார்த்தீங்கன்னா நிறைய காலங்கள் நமக்கு அறியாமையிலே பாதி வாழ்க்கை ஓடி போயிருக்கு. விளையாட்டுத்தனமாகவே நிறைய காரியங்கள் நமக்கு காலங்கள் உருண்டோடி போயிருக்கும். ஆனா அவரை தெரிந்து கொண்ட கொஞ்ச கால கட்டத்திலேயாவது அவரை சரியா அறிந்து கொண்டு நாம் போனோம். அவர் சொல்லிட்டார், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் உயிரோடு எழுந்ததற்கு காரணம் என்ன? 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 9:10 பார்த்தீங்கன்னா, ஒன்பதாம் வசனம் 10ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 1 அதிகாரம். கவனிங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், கவனிச்சு பாருங்க. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே நமக்கு வெளியரங்கமாக்கி கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப இந்த சுவிசேஷம் சொல்லக்கூடிய காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கவனிச்சு பாருங்க. ஒரு பிரிவினை இருந்தது. ஏசாயா 59:2 நீங்க பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கி இருந்தது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைச்சு. இது பழைய ஏற்பாடு. என்ன பண்ணியிருந்தது? தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாதபடிக்கு ஒரு தடை இருந்தது. அந்த தடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை நாம செய்த அக்கிரமங்களும் பாவங்களும். அவர் என்னதான் கதர்னா கூட கேட்காதவரை போல என்ன பண்ணிட்டாரு, இருந்துட்டாரு. ஏன்னா அவர் ரொம்ப கோபமா இருந்தார போல என்ன பண்ணுது நமக்கு தெரியுது. இருந்தாரா? கவனிங்க.
அன்னைக்கு பிரதான ஆசாரியம் கூட ஜனங்களுக்காக இரக்கம் கேட்கறதுக்கு அவர்கிட்ட போகணும்னு சொன்னா அவருக்கு ஒரு பலி அடிக்கணும், ஒரு ஆடு அடிக்கணும், ஜனங்களுக்கு ஒரு ஆடு அடிக்கணும். அப்ப 2 பலி செலுத்தப்பட்டு 2 கையில ரத்தத்தை கையில ஏந்திக்கின்னு இந்த 2 கையில ரத்தத்தோடு தான் மகா பரிசுத்தமான ஸ்தலத்துல அவர் போக முடியும். அப்படி போய்தான் பாவ பரிகார சித்தம் செய்ய முடியும். அதனால அவர்கள் கோபம் சாந்தி அடைந்து அந்த ஜனங்களுக்கு சில ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கும். பழைய ஏற்பாடுல பார்க்கிறோம், அந்த பெட்டி அசைஞ்சனால ஊசா தொட்டவன அடிச்சாரு, செத்தான். அப்ப தேவ சமூகத்துல சொன்னாங்க, ஐயோ பயங்கர மகத்துவமான தேவன், இவரிடத்துல யார் வர முடியும்? கிட்ட யாருமே வர முடியாத அளவுக்கு அவருடைய மகத்துவம் வல்லமையும் பெருசா இருந்ததுனால கிட்ட போறதுக்கே பயந்தான் பழைய ஏற்பாடுல. இன்னைக்கு நம்ம எல்லாம் எங்க நிக்கிறோம்? ஏன் தப்பு பண்ணலையா? பாவம் இல்லையா? ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பர்ஃபெக்ட் ஆயிடுமா? தப்பே செய்யலன்னு சொல்ல முடியுமா? எத்தனை தவறுகள் இருக்கு. எப்படி வரும் தேவ சமூகத்துல? எப்படி வரும்? பழைய ஏற்பாடுல இருந்து செத்து போயிடுவோம். எங்க வந்தா இப்ப உயிரோடு இருக்கிறோம். எல்லாம் பண்ணி துணிகரமா செய்துட்டு கூட பொய் சாட்சிகள் வேற சொல்லிட்டு கூட தப்பிச்சுக்கிறாங்க இல்லையா? எத்தனை மிகைப்படுத்தின சாட்சிகள் இருக்கு. அது பொய் சாட்சி மாதிரி. அதுவும் என்ன பண்றாங்க? எங்க வந்து துணிகரமா பேசுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு வரல படிச்சுன்னு இருக்கிறாங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன் மாறிட்டாரு ஆண்டவர்? என்ன காரணம் நினைக்கிற? ஏன் தப்பிச்ச நினைக்கிற? சில பேருக்கு என்ன பார்த்தாலும் இருக்கு, ஒரு காரியம் இருக்கு. அது பிரசங்கி 8:11 சொல்லப்பட்டிருக்கு. துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் ஏன் பொல்லாம செய்யறாங்க? ஏன் துணிகரமா இருக்கிறாங்க? தண்டனை என்ன பண்ணல, உடனே கிடைக்கல. பழைய ஏற்பாடு மாதிரி தொட்ட அடிச்சிருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாங்க நம்பாளுங்க இல்லையா? அன்னைக்கெல்லாம் சபைக்கு வரலன்னா கல்லால் அடிச்சு கொல்லணும், சட்டம், நியாயபரமான சட்டம். ஒருத்தன் நிப்பானா, ஒரு ஆள் வெளியே நின்று இருப்பானா, எல்லாம் எங்க ஓடியாந்து இருப்பான். ஏன்னா அன்னைக்கு அந்த பயம் இருந்தது. இன்னும் அந்த பயத்துலதான் இன்னைக்கு நிறைய பேர் ஓட்டினுக்கிறாங்க. ஆனா இந்த எல்லா பாவத்தையும் தேவன் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேல வச்சு அந்த பாவத்திற்குரிய சம்பளமாகிய மரணத்தை தன் குமாரன் ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்தார். அல்லேலூயா. அவர் பாவம் செய்யல, அவர் பாவம் அவருக்குள்ள இல்லை, அவர் பாவத்திலையும் பிறக்கல. பாவம் என்னிடத்துல இருக்கு என்று யாரால உங்களால் நிரூபிக்க முடியுமான்னு கேட்டவர் அந்த சம்பளமாகிய மரணத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் யாருக்காக மரித்தார் என்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். அப்ப அத்தனை பாவத்தையும், உலகத்தாருடைய அத்தனை பாவங்களையும் தன் மேல ஏற்றுக்கொண்டதுனாலதான் அவருடைய முகம் பார்க்க முடியாதபடிக்கு அந்த கேடு அடைந்தது. அடையாளம் தெரியாத அளவுக்கு உருக்குலைக்கப்பட்டார். எதற்காக என்று சொன்னால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம். அதற்குரிய தண்டனை அவர் என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டார். இப்ப அடக்கம் பண்ணப்பட்டாரு, உயிரோடு கூட என்ன பண்ணிருக்கிறாரு? எழுந்திருக்கிறாரு. அதனால என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு நிச்சயத்தை தேவன் தந்து அவரோடு கூட ரொம்ப நெருங்கின ஒரு உறவில் நான் வளர்கிறதற்கு எனக்கு தேவன் அந்த திரைச்சீலையை கிழித்து ஒரு ஒப்புரவாகிற ஒரு காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அதாவது அன்னைக்கு கிட்ட வர முடியாதவரெல்லாம் வந்திருக்கிறாங்க. இன்னும் மேலானவைகளை நாம் தேடி ஆண்டவரிடத்துல நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவன் வைத்திருக்கிற திட்டங்களாக இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய பிறப்பாக நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 1:3-4 பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருக்கு இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். என்ன பண்ணாரா? நமக்கு 2 பிறப்பு.
முதல்ல ஜென்ம சுபாவத்தில் பிறந்த ஒரு பிறப்பு, இரண்டாவது இயேசு கிறிஸ்துனால உயிர்ப்பிக்கப்பட்ட மறுஜென்ம பிறப்பு. ரைத்துல ஒரு மறுபிறப்பை நமக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை உண்டாக்கி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 5:17 அது எழுதப்பட்டிருக்கு. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் எல்லாம் பழசெல்லாம் என் தலையெழுத்து. அதனால்தான் நான் படுறேன். என் தலையெழுத்து யாரோ செய்தானுங்க, இப்ப நான் அழுத்தப்படுறேன் என்று சொல்லி பிசாசு சொல்றதை தான் திரும்ப திரும்ப சொல்லின்னு இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? பழையவனை எல்லாம் 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 என்ன ஆயிடுச்சு? பழசு ஒழிஞ்சு போச்சுன்னா பழசு எங்க பாக்குது? எங்க பாக்குது? பழசு இல்லை, ஒழிஞ்சு போச்சு. எல்லாம் எல்லாம் புதுசா ஆயிடுச்சு. அப்ப பழசையே இன்னைக்கு பேசி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புதிதான ஆசீர்வாதம், ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் நமக்கும் வைத்தார். அவருடைய உயிர்த்தெழுதனால கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். இந்த புதிய துவக்கத்தின் ஆசீர்வாதத்தை தான் அவரிடத்துல தேடும்படியாக தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம பார்க்கிற மாதிரி நம்முடைய சுபாவத்தின்படி, நம்முடைய அறிவின்படி தேடுற காரியம் கிடையாது. தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறவைகள். ஏன்னா வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. 1 கொரிந்தியர் 2:9 பார்த்தீங்கன்னா, எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் ஒரு மனுஷனுடைய இருதயத்துல அப்படி என்னதான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்குது? எதை பார்த்த நம்ம, எதை கேட்டோம், எதை உணர்ந்து? இன்னைக்கு வரல அந்த உணர்வே இல்லை. இன்னைக்கு வரல உணர்வு இல்லை. இன்னைக்கு வரையிலும் நான் ஏன் இந்த பிரச்சனையில இருக்கணும்? தேவன் இதற்கு தீர்வு செலுத்திட்டார். கிரயம் செலுத்தப்பட்டுடுச்சு. தேவன் அதற்கு கிரயம் செலுத்தி தீர்மானால் அதனுடைய விளைவை நான் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்குரிய ஆசீர்வாதத்தை துவக்கத்திலிருந்து அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறது தான் நான் தேடுகையில இருக்கணுமே தவிர பழைய காரியத்தை பேசி உட்கார்ந்து அவசியம் எனக்கு இல்லை. கர்த்தர் அதை மாற்றத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிற ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நமக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த புதிய துவக்கத்தை நாம தேடுறோம். அதை தான் கர்த்தருடைய சமூகத்துல அவர் பேசும்போது நமக்கு அது வச்சிருக்கிறத என்ன பண்றாரு? வெளிப்படுத்தி பேசுறாரு. நீ கவனிச்சு பாருங்க. ஏன் அவர் உயிர்த்தெழுதல்னா நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. எல்லாம் பேசுறதுக்கு வந்து ஒரு நாள்ல ஒரு அரை மணி நேரத்துல என்ன பண்ண முடியாது, பேசலாம் முடியாது. பாருங்க 1 யோவான் 4:4 பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் கவனிங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில், உலகத்துல யாரு இருக்கிறாங்க? உங்கள யாரு இருக்கிறாங்க? கேட்கல என் காது. உலகத்தின் அதிபதி சாத்தான் தான். எனக்குள்ள இருக்கிறவர். அப்ப அவனை விட இவரு பெரியவர். பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். அப்போ அவன் மேல, சின்னவன் மேல வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் பற்பல சோதனைகள், பற்பல இடரல்கள், பலவிதமான சிக்கல்கள், தேவைகள் எல்லாவற்றிலையும் அவன் பல விதமான காரியங்களை கொண்டு வந்து நம்மளை தோற்கடிக்க நினைக்கிறான். ஆனா எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்வதற்கு நமக்குள்ள அவர் இருக்கிறார். ஏன்னா நம்ம தேவனால பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவனால பிறந்தவனுக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் சாத்தானுடைய மேல ஜெயத்தை தந்து ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. அதே போல 1 யோவான் 5:4-5 வசனங்களை வாசி. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை, என்ன விசுவாசம்?
கொலோசியர் 2:14-15 எழுதப்பட்டிருக்கு. நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் அதெல்லாம் அண்டர்லைன் பண்ண, நமக்கு விரோதமா இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். என்ன பண்ணாரு? சிலுவையில வெற்றி சிறந்தார். எது மேல? எல்லா அதிகாரங்கள், துரைத்தனங்கள் ஆவி மேல சாத்தானுடைய சகல அதிகாரங்களையும் புரிந்து கொண்டார். இப்ப இயேசு சொன்னார் தன் பிள்ளைகளிடத்த, வானத்திலும் பூமியில எனக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப அதிகாரங்கள் யாருக்குன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த அதிகாரம். அல்லேலூயா. என்னன்னு பாருங்க, உயிர் எழுந்தனால என்ன பண்ணாரு? அவனை எல்லாம் புரிந்து கொண்டு என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். 1:18 பாத்தீங்கன்னா, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலே உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன சொல்றாருங்க? இன்னைக்கு மரண பயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. சாத்தான் கொண்டு வரக்கூடிய பயத்துல பெரிய பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரண பயம் தான். ஆனா இன்னைக்கு மரணத்திற்குரிய திறவுகோள்கள், பாதாளத்திற்குரிய திறவுகோள்கள் யார் கையில இருக்கு? அதனாலதான் பவுல் சொன்னாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாய். பரிசுத்தவான்கள் சொல்லும் போது சொன்னாங்க, உலகத்துல ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஓட்டப்பந்தயத்தை ஓடி முடித்து இருக்கிறேன், ஒரு ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது, நான் அதை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று தன் வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடி முடித்தாங்க. மரணத்தை கண்டு பயப்படல அவங்க, மரணத்தை கண்டு கதறல அவங்க. ஏன்னா மரணத்தை ஜெயித்தவர் இன்னைக்கு உயிரோடு யார் அவர்கள் இருக்கிறாரு? நம்மோடு கூட இருக்கிறபடினால இந்த மரண பயத்தை காட்டி பல பேரை பைத்தியங்களாக மாற்றி வைத்த அந்த சாத்தான் மேல் அதிகாரத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா நம்மோடு கூட உயிர்த்தெழுதலில் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 3:22 பார்த்தீங்கன்னா, அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும், இந்த வல்லமைகள்லாம் சாத்தான் உட்பட எல்லாம் யாருக்கு கீழ்பட்டு இருக்கு சொல்லுங்க? எல்லாம் இயேசுவுக்கு கீழ்பட்டு இருக்கு. இந்த இயேசுவினுடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த இயேசுவினுடைய நாமத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ரைட், ஒரு நீதி பிள்ளைகளாக இருக்கிற உனக்கும் எனக்கும் கிடைத்திருக்கு. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கக்கூடிய எல்லா நாமத்திற்கும் ஒரு உயர்ந்த நாமமாக இயேசு நாமம் இருக்கிறதுனால அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தை தான் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இததான் அன்னைக்கு பார்த்து சொன்னாங்க. லூக்கா 10:17-19 பார்த்தீங்கன்னா, பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்துடனே திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். எவ்வளவு சந்தோஷமா வந்திருப்பாங்க அவங்க. ஏன்னா அந்த ஊழியத்தை செய்ததே இயேசு கிறிஸ்து தான். இப்ப சீஷர்களை அனுப்புறாரு, அதிகாரம் உள்ளவர்களா கொடுத்து என்ன பண்றாரு? அதிகாரம் கொடுத்து அனுப்புறாரு. மத்திய 10:1 அந்த அதிகாரத்தை பார்க்கலாம் நம்ம. சரி. அதிகாரம் கொடுத்தார். போதும் அதிகாரம் கொடுத்தார். இப்ப இவங்க போயிட்டு என்ன பண்றாங்க? சாத்தான் எனக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி சந்தோஷத்தோடு ரிப்போர்ட்டை கொண்டு வராங்க இயேசு கிறிஸ்து கிட்ட.
ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். என்ன சொன்னாரு? சொல்லிட்டு இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லிட்டு ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக சந்தோஷப்படுறதை விட உங்கள் நாமங்கள் பெயர்கள் பரலோகத்துல எத்தனை பேர் சொல்றீங்க உன் பேர் எங்க எழுதியிருக்கிறார்? வாயத்திறங்க, முடிக்க போறேன். இன்னும் பேசுறதுக்கு நிறைய காரியம் இருக்கு, நேரம் இல்லை. எத்தனை பேர் சொல்ல போறீங்க என் பேர் பரலோகத்துல இருக்குன்னு? எத்தனை பேர் சொல்றீங்க? கவனிங்க, பரலோகத்துல உன் பேர் இருக்குமானால் இந்த பூலோகத்துல பிசாசுகளும் சாத்தானுடைய கிரியைகளும் உனக்கு பயப்படும். இங்க சொல்ற வார்த்தை அதுதான். எங்க எழுதி இருக்கிறார்? நம்ம அடிக்கடி நம்ம ஒரு கரையா பார்த்துக்கலாம். நீ கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் எடுத்த உடனே உன் பேர் எங்க எழுதப்படுது? எப்படி ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டல்ல பிறக்கும் போது ராத்திரில நிறைய ஜனங்கள் கூட்டம் கூட்டமா காத்து நிற்பாங்க. குழந்தை எப்ப பிறக்கும் போதோ தெரியல. திடீர்னு ஒரு அம்மா வரும், ஒரு ஆயா பேரை கூப்பிட்டோம், யார் அவங்க? இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை அப்படின்னாங்கன்னா ஒரே சந்தோஷம். இப்படிதான் ஞானஸ்தானம் சபையில நீ எடுக்கும்போது பரலோகம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஆண் குழந்தை சபையை ஆளக்கூடிய, சபையில இருக்கக்கூடிய, சபையின் நன்மைகளை சுதந்திரிக்க சாத்தான் மேல் அதிகாரம் உள்ள ஒரு பிள்ளை பிறந்திருக்கு என்று சொல்லி பரலோகம் எங்க அறிக்கை பண்ணுது? பரலோகம் அறிக்கை பண்றத பாதாள சேனைகளும் கேட்கும். அல்லேலூயா. உனக்கு தெரியுதோ தெரியலையோ, சாத்தானுக்கு நல்லா தெரியும். அதன் மேல அதிகாரம் எடுக்கக்கூடிய வல்லமை உடையவர்கள். தினத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் அவர் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு என்ன வேணும்? மனக்கண்கள் திறக்கப்பட்டு இருக்கணும். சத்துருக்கு மேல அதிகாரம் எடுக்கணும். பிரச்சனைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சத்துரு கொண்டு வரக்கூடிய வியாதிகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எல்லாம் இயேசுவின் நாமத்திற்கு கீழ்ப்படியும். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தக்கூடிய அதிகார பிள்ளைகளாக இருக்க உனக்கு கொடுத்தாரு. ஏனால் நீ கிறிஸ்துவுக்குள் மரித்தீர்கள், அடக்கம் பண்ணப்பட்டீர்கள், அவரோடு கூட உயிர்த்தெழுந்து இன்னைக்கு அவரோடு கூட பிதாவின் வலது பாரிசத்துல உட்காரக்கூடிய அளவுல கர்த்தர் நம்மளை உட்கார வைத்திருக்கிறபடினால எல்லாவற்றையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை உயிர்த்தெழுதல் மூலமாக ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாருன்னா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு இதை பார்க்கிறதுக்கு நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்றேன். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க, யாரோ ஒருத்தருக்கு தான் செய்யறாருன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, எல்லாருக்கும் அதுல உரிமை இருக்கு, எல்லாருக்கும் அதுல பங்கு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் சுவிசேஷமா அறிவிக்க சொன்னார். உலகெங்கிலும் போய் இதை என்ன பண்ணணும்? சொல்ல வேண்டும். இன்னைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற இடத்துல நம்ம இல்லை, ஆளக்கூடிய இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். நீங்க ரோமர் 5:17 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக. யார் ஆளுவாங்க? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆளுவாங்க. இல்லையா? ஜீவனை பெற்றிருக்கிறோமா? அதுக்கு தான் நம்ம அழைப்பு. 1 தீமோத்தேயு 6:12 அப்படித்தான் சொல்றாரு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்ட நித்திய ஜீவன் இயேசுதான். நித்திய ஜீவன் யாரை பற்றிக்கொள்? தைரியத்துக்கு யாரை பற்றிக்கொள்? எபேசியர் 3:12 சொல்லப்பட்டிருக்கு பாரு. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் இட நம்பிக்கையும் தேவனிடத்தில் சேரக்கூடிய ஸ்லாக்கியமும் இருக்கிறது. அல்லேலூயா. சாத்தான் மேல அதிகாரத்தையும் வல்லமையும் தேவன் நமக்கு தருவதற்கு உயிர்த்தெழுதல் மூலமாக அவங்ககிட்ட இருந்த அத்தனை அதிகாரத்தையும் வல்லமைகளையும் ஆளுமையும் எல்லாவற்றையும் பிடிக்கினார். அது யாருக்கு கொடுத்தாரு?
இதை தான் அப்போஸ்தலர் 1:8 நம்ம சொல்லும்போது பார்க்குறோம். பரிசுத்த ஆவி உங்கள் மேல வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. அவரு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ, எதையெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் நினைப்பூட்டி தன் ஜனங்களை எழுப்பி விடதான் அவருடைய வேலை. இதை அப்போஸ்தலர் 4:33 அவங்க பண்ணாங்க. பண்ணுங்க, வாசிங்க, நான் முடிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிடுச்சு. வந்துருச்சு. கிருபை வேணுமா? இந்த பூரண கிருபை வந்துட்டாவே 2 கொரிந்தியர் 9:8 சொல்லப்பட்டபடி குறையில்லாம வாழ்வீங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாய் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்தில் சகல விதமான கிருபையும் சொல்லுங்க. மேலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம். என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? எப்போ சம்பூரணம்? சம்பளம் வாங்கினப்பையா? எப்போ? எப்போ? வேலை இருந்தா மட்டும்தானே? வசனம் சொல்லுது கிருபை. அது உன் வாழ்க்கையில குறைவுகளை எல்லாம் நீக்கி நீ எப்படிதான் வாழணும்? எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாயும் சகலவிதமான நற்கிரியைகளில் பெருகுவர்களாய் இருக்கும்படி தேவன் தன்னுடைய சகலவிதமான கிருபையை உங்களிலே பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிருபை உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு அருளப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தின் மூலமாக நம் தரித்திரங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு உயிர்த்தெழுதல் மூலமாக சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் தம் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதத்திற்குள் நான் நிறுத்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு காணிக்கை கொடுத்து நம்ம பந்திக்குள்ள போகிறோம். சீக்கிரம் இயேசுவை கொண்டாடுவேன், அவர் சிலுவையை கொண்டாடுவேன். இயேசுவை கொண்டாடுவேன், அவர் சிலுவையை கொண்டாடுவேன். மனதாரே எனக்காகத்தான் நான் வாழ்கிற அவராலேதான். மனசாரே எனக்காகத்தான் நான் வாழ்கிற அவராலேதான். மாசு மாசு சிலுவை தமாசு, இயேசு இயேசு என்னுடைய மூச்சு. மாசு மாசு சிலுவை தமாசு, இயேசு இயேசு என்னுடைய மூச்சு. மாசு மாசு சிலுவை தமாசு, இயேசு இயேசு என்னுடைய மூச்சு. சதப்பையில இருந்த என் ரத்தம் சிந்தி மீட்டாரு, பாவமில்லை சாபமில்லை சுமந்தாரே. எல்லாத்தையும் முடிச்சாரே, சிலுவையில முடிச்சாரே, பாவத்துல வேரோடு அழிச்சாரே. சதப்பையில இருந்த என் ரத்தம் சிந்தி மீட்டாரு, பாவமில்லை சாபமில்லை சுமந்தாரே. எல்லாத்தையும் முடிச்சாரே, சிலுவையில முடிச்சாரே, பாவத்தை வேரோடு அழிச்சாரே. மாசு மாசு சிலுவை தமாசு, இயேசு இயேசு என்னுடைய மூச்சு. மாசு மாசு சிலுவை தமாசு, இயேசு இயேசு என்னுடைய மூச்சு. மாசு மாசு சிலுவை தமாசு, இயேசு இயேசு என்னுடைய மூச்சு. சத்துப்படி வெற்றையும் சாத்தானின் வல்லமை மீது போட அதிகாரம் தந்தாரே. அவர் ஜீவன் எனக்குள்ளே, அவர் ஆவி எனக்குள்ளே, எனக்குள்ளே இப்பதான் வந்தாரே. சத்துப்படி வெற்றையும் சாத்தானின் வல்லமையும் மீது போட அதிகாரம் தந்தாரே. அவர் ஜீவன் எனக்குள்ளே, அவர் ஆவி எனக்குள்ளே, எனக்குள்ளே இப்பதான் வந்தாரே. மாசு மாசு சிலுவை தமாசு, இயேசு இயேசு என்னுடைய மூச்சு. மாசு மாசு சிலுவை தமாசு, இயேசு இயேசு என்னுடைய மூச்சு. இனி சாபமில்ல, வறுமையில, ரோகமில்ல, துக்கமில்ல,
இயேசு ஜெயம் பெற்றாரே. இனி சாபமில்ல, வறுமையில்ல, ரோகமில்ல, துக்கமில்ல, இயேசு ஜெயம் பெற்றாரே. இனி சாபமில்ல, வறுமையில்ல, ரோகமில்ல, துக்கமில்ல, இயேசு ஜெயம் பெற்றாரே. இனி சாபமில்ல, வறுமையில்ல, ரோகமில்ல, துக்கமில்ல, இயேசு ஜெயம் பெற்றாரே. மாசு மாசு சிலுவை தமாசு, இயேசு இயேசு என்னுயிரை மூச்சு. மாசு மாசு சிலுவை தமாசு, இயேசு இயேசு என்னுயிரை மூச்சு. மாசு மாசு சிலுவை தமாசு, இயேசு இயேசு என்னுயிரை மூச்சு. இயேசுவை கொண்டாடுவேன், அவர் சிலுவையை கொண்டாடுவேன். இயேசுவை கொண்டாடுவேன், அவர் சிலுவையை கொண்டாடுவேன். மச்சாரே எனக்காகத்தான், நான் வாழ்கிற அவராலேதான். மச்சாரே எனக்காகத்தான், நான் வாழ்கிற அவராலேதான். மாசு மாசு சிலுவை தமாசு, இயேசு இயேசு என்னுயிரை மூச்சு. மாசு மாசு சிலுவை தமாசு, இயேசு இயேசு என்னுயிரை மூச்சு. மகா இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, கொடுத்த காணிக்கைகளுக்காக, கொடுக்க போகிற தசம பாகங்களுக்காக உமக்கு நன்றி. தேவ பிரசன்னத்தில் கொடுக்கிறேன், உற்சாகமாய் கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. உடைய பிரியம் அவர்கள் மேலே இருக்கட்டும். வருமானங்களை ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும். நீ கையிட்டு செய்கிற உன் பிரயாசத்திலெல்லாம் கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பார், நீயோ கடன் வாங்காதிருப்பார் என்ற அந்த வாக்கு நிறைவேறட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய தேவைகள் இருக்கு. வருகிற நாட்களிலே பள்ளிகள் திறக்கப்படக்கூடிய காலத்துல ஆண்டவரே பண தேவைகள் அதிகமா இருக்கு. எல்லாவற்றிலும் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்தும். எல்லாவற்றையும் நீரை மையம் கூடும். இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென். பண்டிகைக்கு போக போறோம். அமைதியா கவனிக்கணும். சின்ன பிள்ளைங்கெல்லாம் அமைதியா இருக்க பார்த்துங்க. சின்ன பிள்ளைங்க உக்காருங்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23, 24 வசனங்களை நான் பார்க்க போறோம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என்ற